வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம். இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் பொடி பண்ணிட்டு இதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம் இது சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வரணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துட்டு, இப்போ நல்லா வெங்காயம்லாம் வதங்கி வந்த பிறகு ஒரு 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விடுங்க. அப்போதான் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா இதில் மிக்ஸ் ஆகும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ சிக்கனுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. நம்ம மிளகு சீரகமும் வறுத்து அரைச்சோம் பாருங்க, அந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நமக்கு காரமே பச்சை மிளகாவும் மிளகு சீரக காரம் தான், வேற எதுவும் கிடையாது. மிளகாய் தூள் நம்ம சேர்க்க போறதில்ல. நல்லா இது மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வேகட்டும். இப்போ மூடிட்டு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் சூப்பரா நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் சூப்பராக பாருங்க வெந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.